அரிட்டாபட்டி இயற்கைச் சூழல் நிறைந்த ஒரு அழகிய கிராமம். மதுரை நகரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கிராமம். அழகிய மலைத்தொடர், அங்கே உருவாகும் சிற்றோடைகள், கால்வாய்களின் வழியாக வழிந்தோடி கொண்டிருக்கிறது. குளங்கள் நிரம்பி காட்சி தருகின்றன. வயல்வெளிகள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. அரிட்டாபட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள 7 மலைத்தொடர் குன்றுகளும் என்றும் வற்றாத 200 சுனைகளை கொண்டுள்ளன. 72 குளங்கள், 3 தடுப்பணைகள் என 193.21 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த சூழலியல் பகுதி. 2002ஆம் ஆண்டின் பள்ளியூர் சூழல் சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் முதல் பள்ளியூர் சூழலியல் பாரம்பரிய தலமாக இந்த அரிட்டாபட்டி மீனாட்சிபுரம் அறிவிக்கப்பட்டது. நவம்பர் 22, 2022 அன்று தமிழ்நாடு அரசு இந்த பகுதியை பள்ளியூர் சூழலியல் மண்டலமாக அறிவித்தது. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எனும் அங்கீகாரம் பெற்ற இந்த தலம் இன்று ஒரு பேராபத்திற்குள் உள்ளது. இந்த பொங்கல் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே கொண்டாடக்கூடாது, எல்லா வீட்டுகளையும் கருப்பு கொடி கட்டி நம்ம துக்கத்தை அனுஷ்டிக்கணும் தான் எங்களுடைய முடிவு. மதங்களை மனிதர்கள் கண்டுபிடிக்கும் முன்னமே இயற்கையை வழிபட்டவர்கள் தமிழர்கள். அதன் தொல்நீட்சி தைத்திருநாள், பொங்கல் திருநாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இத்திருநாள் டங்ஸ்டன் எனும் இயற்கை அழிப்பு திட்டத்தின் அறிவிப்பிற்கு பிறகு வருகிற பொங்கல் திருநாளை அரிட்டாபட்டியும் அதன் சுற்று கிராமங்களும் எப்படி எதிர்கொள்கிறது? பொங்கல் அன்னையோட மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ஆடு மாடு வச்சிருக்கோம். இல்லாதவங்க கூட வாங்கிடுவாங்க. அன்னைக்கு சிறப்பா எல்லாருமே சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு வழங்குவாங்க. எல்லா தெருவுலையுமே மாடை வைப்பாங்க. விவசாயத்திற்கு தேவையான நீர் இக்கிராமத்திற்கு பல்வேறு வழிவகைகளிலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நெல்மணிகளை கொண்டே அறுவடை திருநாளை இம்மக்கள் கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அங்கே திறக்கிற இடத்துலேருந்து அது சுமார் 15 கிலோமீட்டர் வரும். அந்த கண்மாய் பெரிய கண்மாய், அதில் போய் தலை வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் பாய்ந்த பின்னால் தான் பக்கா கால்வாயிலேருந்து திறப்பாங்க. ஒரு போக சாகுபடி, பெரியார் ஒரு போக சாகுபடின்ற நேரம் போயிடுச்சு. கால்வாயில் திறக்கணும், கால்வாயில் போய் பாஞ்சிருது. சற்றுகள் வச்சு கால்வாய் பக்க கால்வாய் வச்சுருக்கோம்ல, பக்க கால்வாய் திறக்கிறது அங்கே போய் குறிப்பிட்ட நேரம் பாஞ்ச பின்னால் தான் பக்க கால்வாயில் திறப்பாங்க. இது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்தே உருவாக வச்சுருக்காங்க. முல்லை பெரியாறு பாசன நீர் தேனி, மதுரை, ராமநாதபுரம் வரை பல்வேறு கிராமங்களை சென்றடைகிறது. அரிட்டாபட்டியும் அதில் பயன்பெறுகிறது. பெரியாறு டேம் தண்ணி வராமல் இருந்தாலும் சரி, அந்த நம்மள பழமுதிர் சொல்லி அழகர் மலை, அதில் பெய்கிற மழை தண்ணி பூரா எங்களுக்கு வந்தது டைரெக்டாக பெரிய கால்வாயாகவே இருக்குது. அது இப்போ பிரிட்டிஷ்காரன் கட்டு முன்னாலே அது வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கால்வாயில் வர்றது எங்களுடைய இந்த மலைகளில் சுனை தண்ணி வர்றது எங்களுக்கு எப்போதுமே மழையை எதிர்பார்த்து செய்யாத வில்லேஜ். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கண்மாயில் பெருகி இருக்குங்க, அதை வச்சு விவசாயம் செஞ்சிடும். அப்புறம் பெரியார் தண்ணி வந்துச்சுன்னா அது சப்போர்ட் மாதிரி வச்சுக்கிறது. சூழலியல் மட்டுமல்ல, தொல்லியல் சார்ந்த மிக முக்கியமான ஆவணமாகவும் அரிட்டாபட்டி திகழ்கிறது. இங்குள்ள தமிழி கல்வெட்டுகள் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கிறது. சமண சின்னங்கள், சமண படுக்கைகள், பாண்டியர் காலத்து குடைவரை கோயில் ஒன்றும் இங்கு அமையப்பட்டுள்ளது. அதில் நான் சின்ன நாளில் போகும்போதுங்க, அந்த கலிஞ்சமலை பக்கத்தில் நாங்கள் விளையாட்டுத்தனமாக அதை நினச்சோம். அப்புறம் பெருட்டி வெள்ளக்காரங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களே கெச்ச கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு போதும் அவனே சொந்தத்துக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு டாக்ஸி ஆட்டோ எடுத்துக்கிட்டு வருவான். ஒரு இடத்துல நெல்லையான வெயிட்டிங் சார்ஜெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எடுத்து போய் கரெக்டாக இந்த இடத்துல என்னது இருக்குது நிலத்துக்குள்ளே அவங்களே போட்டோ ஆக்சுவலாக எடுத்து போயிருக்காங்க. அதனால் அப்போ நாங்கள் அந்த ஆடு மாடு வச்சுருந்து போகும்போது ஆனாவிலேருந்து அக்கனாங்கிற இடத்த அவங்க அதுக்கு பின்னால் இருந்து வந்தவங்கன்னா தொல்பொருளுக்கு போயிடுச்சு. இது போய் 40-50 வருஷம் இருக்கும். வேறு தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறது. ஆனாங்கிறது ஆனால் ஏ மாதிரி இருக்குது அந்த கல்வெட்டில். இது தாயா இன்றைக்கு உள்ள ஆனான்னு இப்போ கையெழுத்து அப்போ இருக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனாவிலேருந்து அக்கனாங்கிற எழுத்து இது நீங்கள் இருக்குது. அந்த கலிஞ்சமலை பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்வெட்டுகள்
சாமணர் படுக்கையில் இருக்குது. குடவர கோயில்ன்றது இந்த அளவுக்கு சிற்றுளியை வச்சு ஊடியை வச்சே செஞ்சு உள்ளே அந்த எடுக்காமலே சிவனையும் வச்சு கட்டியிருக்கான். இது பாண்டியன் மன்னர், ஏதோ ஒரு பாண்டியன் மன்னர் காலத்தில் மதுரையில் ஆண்டாங்கன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த காலத்தில் இருந்திருக்கும் பொழுது அதிலே பலவிதமான சிற்பங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்களே. பல்லுயிர் வாழ்வுக்கான சாதக சூழ்நிலையை தக்க வைத்திருக்கும் அரிட்டாபட்டி, சூழலியல் சார்ந்த அரணோடும் தொல்லியல் வரலாற்றிற்கான முக்கிய ஆதாரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அரிட்டாபட்டி டங்ஸ்டன் அறிவிப்பிற்கு பிறகு என்ன ஆனது? நாங்கள் சமீபத்தில் ஒரு பேரணி மேலூர்லேருந்து மதுரை தாம்பரம் ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்பாடு பண்ணி போயிருந்தோம். ஒரு 1,00,000 பேர் தள்ளி போயிருந்தோம். அந்த கூட்டத்திலே வந்துட்டு அவங்க எங்களை 2 தரம் எஸ்பி வரைக்கும் 2 எஸ்பி வந்துருந்தாங்க. 2 எஸ்பியுமே மறித்து போகக்கூடாதுன்னு எங்களை வம்பு பண்ணாங்க. நாங்கள் கட்டாயம் போய் தமக்கத்துக்கிட்ட கேட்ட போஸ்ட் ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீறி போயிட்டோம். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டி எடுப்பதற்கான ஏலத்தில் வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தேர்வானதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கான அறிவிப்பு கடந்த நவம்பர் 7ஆம் தேதி வெளியானது. மதுரை நாயக்கர்பட்டியில் 2015.51 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அதற்கு இந்த பகுதியில் வாழும் மக்களும் தமிழ்நாடு அரசும் சூழலியல் ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திட்டம் நடைமுறைக்கு வந்தால் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிட்டாபட்டி முழுமையாக அழியும் என கூறி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு சூழலியல் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், கட்சிகள் போராட்டத்தில் இறங்கின. இதில் இங்கே அன்புமணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன்லேருந்து தினகரன் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவங்க பூராமே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு பாஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம்ன்றாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்தில் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானம் பூராமே வருஷக்கணக்கில் கவர்னர் கையில் இறக்கும். இது மட்டும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் எப்படி கவர்னர் அனுப்பியிருக்காருன்றது எனக்கு ஒரு சந்தேகம். அதோட வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சட்டமன்றத்தில் சட்டத்தை பாஸ் பண்ணணும். தீர்மானம் போட்டு நீங்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க, சட்டத்தை பாஸ் பண்ணி இதை முழுமையாக ரத்து பண்ணணும்னு சொல்கிற சட்டத்தை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாஸ் பண்ணணும். அதை இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லலை. டிவியில் நாங்களும் பார்க்குறோம். முதலமைச்சர் நான் இருக்கு வரை இது வராதுன்னு தான் சொல்கிறாரு. இந்த சட்டத்தை நான் கொண்டு ரத்து பண்ண வேண்டும். மெஜாரிட்டி போடுவாங்க எல்லாருமே, இல்லை சூழ்நிலைக்கு பார்க்கணும். ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்வதாக நினைத்து கொண்டு கவர்னர் இங்கு மக்களுக்கு எதிரான அரசியலை நடத்துகிறாரோ என மக்கள் மத்தியிலும் பேரச்சம் நிலவி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு முதல்ல, இப்போ இல்லை. எப்பயும் போல நார்மலாக இருக்கும். இங்கே உள்ள தெய்வத்தை தான் நம்புனா. இந்த மலையை சுற்றி பல்வேறு காவல் தெய்வங்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றன. இத்தனை ஆண்டுகளாக இந்த மலையையும் மண்ணையும் மக்களையும் பல்லுயிர் சூழலையும் பாதுகாத்து வந்த இந்த காவல் தெய்வங்கள் டங்ஸ்டனிலிருந்தும் மக்களை காப்பார்கள் என்கிற பெரும் நம்பிக்கை இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. கிராம தெய்வம் வளநாட்டு கருப்புசாமின்னு இந்த கோயில் இருக்காங்க, குடியான தெய்வம். அப்புறம் கலிஞ்சமலை 5 வேல் தெய்வம் சொல்லி இந்த வளநாட்டு கருப்புசாமி தலைமையில் 5 வேல் தெய்வங்கள் இருக்குது. ஊரை சுற்றி சின்னையன், பெரியங்க, மொத்தத்தையன், ஐயன், அந்த இதெல்லாம் 5 கோயில் வச்சு எப்போவுமே கும்பிடுவோம் அந்த ஆட்கள். இதுதான் கெட்டு, சொந்த கருப்பை ஆண்டது தான் கெட்டு. இப்படி நடந்துக்கிட்டு இருந்தீங்க. அது கலிஞ்ச மலைங்கிறது பலமான தெய்வம். அந்த மலையினுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. இப்படியான துடியான தெய்வங்களின் மீதுதான் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சத்தியம் செய்துவிட்டு போயிருக்கிறார். அது எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அண்ணாமலைன்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு, வர விடாம பண்ணிடுவோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையில இருக்கிறோம். எப்பயும் போல நாங்கள் பொங்கல் கொண்டாடலான்னு இருக்கிறோம். டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும். அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாம இருக்கும். அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது. இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க சொல்லுங்க, கிராம சபையில் எங்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் வரும் சொல்லுங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு.
எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராதுங்கம்மா. முதல்ல இன்னைக்கு இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அம்மா இது பேர் ஒரு கூட்டு டெண்டர், காம்போசிட் டெண்டர். அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் சொன்ன பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்ஓஐ ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர், ஆனா இங்கெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் பல்லுயிர் தலம், கிராம மக்கள் இருக்கிறாங்க, விவசாய தலமா இருக்கு, முல்லை பெரியார் பாசனம் இருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க, இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா 4979 ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பல்லுயிர் தலம் வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சுங்க, கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு, விவசாய நலம் வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதா என்ன சொல்றீங்க, நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் இதை அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போய் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற சூழலில்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்ற நிலைப்பாடு கொண்டவர்களுடைய வார்த்தைகளை கூட நம்புகிற சூழலில்தான் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய பிரதிநிதியாக இங்கே கூடிய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் சமீபத்தில் இந்த டங்ஷன் சம்மந்தப்பட்ட கிராமம் எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய பேரூராட்சி வல்லாளவட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு வர்றதாக சொல்லி வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருந்தாங்க. எங்கள் கிராமத்தில் இருந்தும் போயிருந்தோம். 10ஆம் தேதி வந்தார், 10/1/25 வந்தார். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு மேடையில் பப்ளிக்கில் நீங்கள் இந்த டங்ஷன் உங்கள் கிராமத்துக்கு வராது, மேலூர் தாலுகாவுக்கே வராது, சுத்தமாக தமிழகத்துக்கே மதுரை மாவட்டமோ தமிழகமோ எங்குமே வராதுன்ற ஒரு முடிவு சொன்னாங்க. அண்ணாமலை சொன்ன வார்த்தை இது. அவர் சொல்லிட்டு சமீபத்தில் இப்போ ஒரு 16-17 தேதியில் இது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் சென்னாரெட்டி நம்ம ஒரு ரெட்டின்றவர் சென்னைக்கு வர்றாரு. இங்கேருந்து உங்களை ஒரு 5-10 பேர் ஒரு கமிட்டி மாதிரி வாங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சுத்தமாகவே இதை ரத்து பண்ணிட்டான், நீங்கள் எந்த யாரும் அச்சப்பட தேவையில்லைன்றத ரெக்கார்டு நான் வாங்கி தரேன்னு அண்ணாமலை சொன்னார். இந்த தினமும் எப்போது போல் எங்கள் ஊரில் கிராமத்தில் 4 விஷயங்களையும் வீட்டில் பொங்கல் வச்சு ஜல்லிக்கட்டு மாடுகள் வீடு விவரம் வச்சுருக்காங்க, அதிகமான ஆட்கள் வச்சுருக்காங்க. சிறப்பாக கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்போது போல் சிறப்பாக இருக்கும். அவருடைய பேச்சை நம்பி இருக்கான். அவர் உறுதியாக நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பி நல்லபடியாக கொண்டாடுவோம்னு இருக்கோம்யா. 2 குளங்கள், 3 தடுப்பணைகள் என 193.21 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஜனவரி முடிகிறதுக்குள்ளே எங்களுக்கு நல்ல முடிவு வரும்னு நினைக்கிறேங்கய்யா. வரலைன்னா மறுபடியும் இதை காட்டிலும் மேலும் கொந்தளி பார்த்தாங்க. யாரும் சொன்ன சிறுசு பெருசு எந்த வேலையும் இல்லை. 2ஆம் தேதி இங்கேருந்து போக போகிறோம். இங்கேருந்து அது முடிந்த பிற்பாடு மெட்ராஸுக்கும் போக போகிறோம். இங்கேருந்து என்னங்க செய்கிறது? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இலங்கை அகதிகள் ஓரளவுக்கு யாராவது இருக்காங்க. இந்த இலங்கை அகதிகள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க தமிழனா இருந்து, அதே நிலையில் எங்களுக்கு வந்துருமோன்ற அச்சம் முழுமையாக இருக்குங்க. சின்னாள்லேருந்து பெரியாள் வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இப்போ ஒரு உறவு சொந்தம் சுருத்து எங்கெங்கே என்ன பண்ணுவேன். டங்ஷனுங்கிறது அது ஒரு நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அனுபவ ரீதியாக மேடையில் பேச்சுட்டு ஒவ்வொரு அறையில் சொல்கிறேன், தோண்டி எடுக்கிறேன், பூராமே பொண்ணு இல்லை, எங்கே கொண்டு போடுறேன், எந்த கடை பக்கம் போடுறேன், பானை வளர்ந்து கொண்டு போகிறேன், வீடு தாரேன், இடம் தாரேன், கட்டித்தரமுல்ல, அதுக்கு உயிரோடு இல்லாமலே போயிடுவோம்னு முடிவு. காசு கொடுத்து அழுக வைக்கிறாங்க. இந்த உறவே இல்லாம காசு கொடுத்து அழுக வைக்கிற வாழ்க்கை தேவையா? நீங்க எங்கிட்ட வந்து எங்களை புறாத்தி உள்ள இழுக்க வைக்கிறதுக்கு பிஜேபி ஆளுங்க வந்தாங்க உள்ள, சார் ஒரே குண்டா போட்டுருங்க, அப்ப நீங்க ஒரு ரூபா எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னத்துக்கு சார் எங்களையும் போட்டு இது பண்றீங்க? ஒரு குலதெய்வம் இல்லாம ஒரு நல்லது கேட்டது நடத்த முடியாது. அரிட்டாபட்டி பள்ளியூர் சூழல் பகுதி, இயற்கை வளங்களும் நீர்நிலையும் சூழ்ந்த பகுதி, தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இதனால் இந்த பகுதியை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற ஏனைய இடங்களில் இந்த டங்ஷன் எடுப்பதற்கான ஆணை பிறப்பித்தால் மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள்? நிச்சயமா நாங்கள் ஒரு முகத்தோடு இருக்கோம். மதுரை மாவட்டத்திலே வேண்டாம், முழுமையாக எந்த இடத்துலையும் செய்யக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை. சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, ஊர் எல்லை கடந்து மக்கள் தங்கள் நிலத்தை மண்ணை பாதுகாக்க இணைந்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய இந்த போராட்டம் நிச்சயம் வெல்ல வேண்டும். இந்த மக்களுடைய வெற்றி வரலாற்றில் நிச்சயம் இந்த மலையில் ஒலித்து கொண்டே இருக்கும்.